சாய்ராம். திருச்சிற்றம்பலம். ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பன ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. மைந்தா குமரா மறைநாயகனே. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். சாய்ராம். இன்றைக்கு சாய்நந்தீஸ்வரா சத்சங்கத்தில் ஆத்ம விசாரம், புனித நூல்களான பகவத்கீதை மற்றும் சிறந்த ஞான நூலாகிய விவேக சூடாமணி இவற்றில் உள்ள தத்துவார்த்தங்கள் நிறைந்த நம்முடைய ஆன்மீக தேடலை, அதற்குண்டான பாதையை, மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை இன்னும் முன்னேற்றி செல்வதற்கு இந்த நூல்களில் குருமகான்கள் நமக்கு அருளி செய்தவையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சென்ற பகுதியில் பகவத்கீதையில் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆன்மாவானது தன்னுடைய அறியாமை என்னும் இருளை போக்குவதற்கு அது ஒரு தேடலை மேற்கொள்கின்றது. அந்த ஆன்மாவுக்கு இந்த பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய அந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, அது செய்யக்கூடிய கர்மங்கள் யாவை என்பதையெல்லாம் அர்ஜுனனுக்கு புகட்டுவது போல கிருஷ்ணராகிய பரமாத்மா எல்லா உயிர்களுக்கும் புகட்டுகின்றார். அந்த மாதிரி ஒரு சூழலில் குருட்சேத்திரத்தில் ஒரு பக்கம் துரியோதனன், இன்னொரு பக்கம் அவனுக்கு ஒரு மனக்கலக்கமே இல்லை. அவனுடைய மனமானது ரொம்ப திடமாக இருக்குது, ஆனால் தவறான பாதையில். அர்ஜுனன் நேரான ஒரு நெறிமுறையில் பயணிக்க காத்திருக்கிறான், ஆனால் அவனை வழிநடத்துவதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு ஒரு மனக்கலக்கம் இருக்குது. அந்த மனக்கலக்கத்துக்கு பகவத்கீதையில் என்ன வேணும், அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மிடம் என்ன இருக்காது அப்படின்னா விவேகம் இருக்காது அப்படிங்கிறான். அப்போ அந்த விவேகத்தை நமக்கு விவேக சூடாமணி நமக்கு கொடுக்குது. ஒரு விவேகம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆதிசங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில் உள்ள 2வது ஸ்லோகத்தில் மேன்ஹுட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார். அதை பற்றி சுவாமி சின்மயானந்தா அவருடைய அற்புதமான அந்த உரையில் இது சார்ந்து எழுப்பக்கூடிய ஒரு விவாதங்கள்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சின்மயானந்த சுவாமிகள் சொல்கிறார். மேன்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டால் அப்போது இந்த வேதாந்த ஞானம் என்பது பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எப்படி எல்லா தெய்வங்களையும் பெண் தெய்வங்களாக பாவிக்கக்கூடிய நாம், எப்படி ஒரு ஆன்மா என்பது அந்த ட்ரூ கான்ஷியன்ஸ், இன்னர் கான்ஷியன்ஸ், அந்த நித்திய வஸ்து, சத்து சித்த ஆனந்தம், அதை நோக்கி இந்த பயணத்தில் ஆண் பெண் என்ற ஒரு வேறுபாடு தான் இருக்குமா, எப்படி தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குதோ அப்படிங்கிற அப்படி ஒரு செய்தியும் சொல்லிட்டு இந்த மேன்ஹுட் என்பது என்ன அப்படின்ட்டு அதைத்தான் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு புகட்டுறார் குருட்சேத்திரத்தில். திடமான மனம், ஸ்திர புத்தி, இது ரெண்டும் தான் மேன்ஹுட். இதை ஏன் மேன்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, உமன்ஹுட் அல்லது பெண்மை, அந்த பெண்மைக்கு உதாரணமாக சொல்லப்படுவதெல்லாம் கருணை, அன்பு, அதே போல்
ஸ்திரமான ஒரு முடிவு எடுத்தாலும் அங்கே உணர்வு ரீதியான ஏதோ ஒரு ஒரு இடர்பாடுகள்லாம் இருக்கும் பொழுது அந்த ஸ்திரமான அந்த முடிவில் மாற்றங்கள் ஏற்படும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது ஒரு தாயிடம் அந்த குழந்தைகள் அதிகப்படியான அன்பு செலுத்தும். அதே சமயத்தில் எந்த ஒரு காரியம் இலகுவாக நடைபெற வேண்டும் என்றாலும் அந்த குழந்தை முதலில் வருவது அதனுடைய தாயிடம்தான். ஆனால் அதற்காக இந்த தாய்மை என்பது ஆண்களிடம் இல்லையா அப்படின்னா, அதற்கு சிவபெருமான் தாய்மானவராக திருச்சிராப்பள்ளியிலே வீற்றிருக்கிறார். ஆக இப்படி எல்லா ஆன்மாக்களுக்குள்ளும் இந்த இரண்டுமே இருக்கும். ஆனால் ஒரு ஆன்ம ஞானத்தை தேடுகின்ற அந்த வேட்கை உடைய ஒரு ஆன்மா, அந்த ஜீவ பரம ஆன்ம ஐக்கியம், அதுதான் நம்மளுடைய மனிதராக பிறவி எடுத்தவர்களுடைய குறிக்கோள். அதற்கு தான் பல பிறவிகள், பல லட்சம் கோடி பிறவிகளை எல்லாம் கடந்து நாம் இந்த உடல் ரீதியான மன ரீதியான ஒரு வளர்ச்சியை அடைந்த பிறகு இது சாத்தியமாக வேண்டுமென்றால் அதோடு மட்டும் போதாது. அது மட்டும் அது போதுமானதாக இருக்காது. நம்மளுக்கு ஸ்திர புத்தியும் திடமான மனதும் இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஒரு வேட்கை இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு சரணாகதி இருக்கணும். பொதுவாக நமக்கு தைரியம், திடம் இதெல்லாம் வந்த பிறகும் சரணாகதி அப்படிங்கிற தத்துவமும் சேர்ந்து இருப்பது என்பது கடினமான விஷயம். அதனால தான் இந்த மூன்றும் ஆனால் இருக்கணும் அப்படின்னு குருமகான்கள் சொல்கிறார். இதைத்தான் நமக்கு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு புகற்றார். அப்போ அந்த விவேகத்தை அர்ஜுனருக்கு சொல்லுகின்றார். மனக்கலக்கத்தில் இருக்கிற அர்ஜுனருக்கு இந்த திடத்தையும் உறுதியையும் அவன் பிறவியுடைய நோக்கத்தையும் புகட்டுகிறார் கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனன் அவனுக்கு ஒரு வகையில் ஒரு முக்தியை கொடுக்கிறார் பெருமான். எப்படி முக்தியை கொடுக்கிறார்? அவனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆற்றல், வீரம் இவை எல்லாவற்றையும் அர்ஜுனன் தன்னுடைய உடல் சார்ந்த உறவுகள், பந்துக்கள் அதோடு பொருத்தி பார்த்து அவன் அந்த நிலையில் குருட்சேத்திரத்தில் அந்த ரதம் ஸ்தாபயித்து அப்படிங்கிற ஒரு அந்த அருமையான ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண பரமாத்மாவிட்ட அவர் வேண்டுகிறார், யுத்தத்தின் நடுவில் கொண்டு அந்த ரதத்தை ஸ்தாபியுங்கள், நான் அந்த எதிரணியில் இருப்பவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும், காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அவர் தன்னுடைய இந்த பிறவியை அந்த உடல் சார்ந்த அந்த ஒரு கட்டுக்குள்ளே வைத்து பார்ப்பதனால்தான் அவருக்கு அந்த மனக்கலக்கம் இருக்குது. ஆனால் ஒரு கிரேட்டர் காஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அதை அன்றைக்கு அர்ஜுனர் அவ்வளோ பெரிய ஆற்றல் பொருந்தியவர், அவர் அந்த நேரத்தில் அவருடைய அந்த மனக்கலக்கம் அவருக்கு அந்த விவேகத்தை கொடுக்கல. அதைத்தான் கிருஷ்ணர் அவருக்கு புகட்டுகின்றார். சென்ற பகுதியில் 12 ஸ்லோகங்கள் வரைக்கும் பகவத்கீதையில் சிந்தித்திருந்தோம். நம்முடைய பிதாமகர் என்று அழைக்கப்படும் பீஷ்மர், அவர் கௌரவர்கள் சார்பாக அந்த சங்கநாதத்தை முழங்குகின்றார். யுத்தம் ஆரம்பிக்கப் போகின்றது என்பதை உணர்த்துகின்றார். அப்பொழுது நம்முடைய பாண்டவர்களுடைய தரப்பில் எல்லோரிடமும் ஒவ்வொரு பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருவரிடம் என்னென்ன சங்கநாதம் இருந்தது, கிருஷ்ண பரமாத்மாவுடையது பாஞ்ச சைன்யம், அது நம்ம அனைவரும் அறிந்ததே. இப்படி இந்த ஒவ்வொரு சங்கநாதத்தினுடைய பெயரையெல்லாம் சொல்லி அவர்கள் அனைவரும் அதை ஒலிக்கின்றார்கள். அது என்னென்ற சங்கநாதம் என்று பார்ப்பதற்கு முன் இந்த பாண்டவ சைன்யத்தில் சென்ற தடவை பார்க்கும் பொழுது, அதாவது நம்முடைய பகவத்கீதையில் உள்ள 4, 5, 6 ஸ்லோகங்கள், இந்த 3 ஸ்லோகங்களில் பாண்டவ சைன்யத்தில் யார் யார் அவர்களுக்கு துணை இருந்தார்கள் அப்படிங்கின்ற ஒரு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மகாரதர்கள்லாம் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பு. யுயுதானன், விராடன், துருபதன், திருஷ்டகேது, சேகிதானன், காஷிராஜன், புருஜித், குந்திபோஜன், ஷைப்யன், யுதாமன்யு, உத்தமௌஜா இவர்களெல்லாம் யார்? யுயுதானன் என்பவன் அர்ஜுனனுடைய சிஷ்யன். சாத்தியகிக்கு யுயுதானன் என்றும் பெயர் உண்டாம். யாதவ வம்சத்து அரசன் ஷினி என்பவரின் மகன்தான் இந்த யுயுதானன். ஸ்ரீகிருஷ்ணரை சார்ந்தவர். இவருடைய இவர் மிகுந்த பலம் மிகுந்தவர். இவர் மகாபாரத யுத்தத்தில் இறக்கவில்லை. யாதவர்களுக்குள் ஏற்பட்ட யுத்தத்தில் தான் அடிபட்டு இருந்தாராம் இந்த யுயுதானன்.
அடுத்ததாக விராடன், மத்ஸ்ய தேசத்து அறவழியில் ஒழுகிய ஒரு அரசர். பாண்டவர்கள் ஓராண்டு அஜ்ஞானவாசம் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கௌரவர்கள் சார்பாக துரியோதனன் அவர்களுக்கு கட்டளையிடும் பொழுது பாண்டவர்கள் ஓராண்டு இவருடைய மாளிகையில்தான் மறைந்து வாழ்ந்தார்கள். இவருடைய பெண் உத்தரையைத்தான் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு மணந்தார். மகாபாரத யுத்தத்தில் இவரும் உத்தரன், ஸ்வேதன், சங்கன் என்ற இவருடைய 3 மகன்களும் மாண்டார்கள். அடுத்ததாக துருபதன், இவர் பாஞ்சால தேசத்து அரசர். பிருஷத் என்பவரின் குமாரர். பிருஷத்தும் பரத்வாஜ முனிவரும் நண்பர்கள். இளமையில் துருபதனும் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் இருந்தார். அதனால் பரத்வாஜருடைய குமாரராகிய துரோணர். இவர்களுக்கும் நட்பு உண்டாயிற்று. பிருஷத் பரலோகம் போன பிறகு துருபதன் அரசராகின்றார். அப்பொழுது துரோணர் அவரிடம் சென்று நட்புரிமை காரணமாக அவர் நட்புரிமை கொண்டாடுகின்றார். ஆனால் துருபதனுக்கு அது பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவன் அரசு கட்டிலில் ஏறிவிட்டார். துரோணர் மிகவும் வேதனையோடு திரும்புகின்றார். துரோணர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வில்வித்தை கற்பித்த பிறகு குருதட்சணை என்ற முறையில் அர்ஜுனனை கொண்டு துருபதனை வெல்கின்றார். அவன் சிறுவயதிலிருந்து நண்பராக பழகி இருக்கின்றார். இருந்தாலும் அரசு கட்டிலில் ஆட்சியில் அமர்ந்த பிறகு துரோணாச்சாரியார் சத்திரியராக இல்லாதபடியால் அவரிடம் ஒரு வேற்றுமையை இவர் காண்பித்ததனால் துரோணர் மனம் வேதனை அடைந்து அதனால் இந்த துருபதனை தன் மாணவனாகிய அர்ஜுனனை கொண்டு வெல்கின்றார். தமக்கு ஏற்பட்ட அவமானத்தை தீர்த்து கொண்டார். துருபதனுடைய பாதி ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டார். துருபதன் மேலெழுந்த வாரியாக துரோணருடன் அன்பு காட்டுகின்றார். மனதிற்குள் கொந்தளிப்பு இருக்கின்றது. யாஜர், உபயாஜர் என்ற ரிஷிகளை கொண்டு துரோணரை கொல்லக்கூடிய மகனை அடைய வேண்டும் என்று யாகம் செய்கின்றார் துருபதன். அந்த யாக வேள்வியிலிருந்து திருஷ்டத்யும்னனும் கிருஷ்ணையும் தோன்றினார்கள். அந்த கிருஷ்ணை தான் திரௌபதி, யான்யசேனி என்று புகழ் பெறுகின்றார். சுயம்பரத்தில் வெற்றி பெற்று பாண்டவர்கள் அவர்களை மணந்தார். துருபதராஜர் பெரிய சூரவீரர், மகாரதி. மகாபாரத யுத்தத்தில் துரோணர் கையால் இவருக்கு மரணம் ஏற்படுகின்றது, துருபத மகாராஜன். அடுத்ததாக திருஷ்டகேது, இவன் சேதி நாட்டு அரசன், சிசுபாலனினுடைய மகன். மகாபாரத யுத்தத்தில் துரோணனால் வதைக்கப்படுகின்றான். அடுத்தது சேகிதானன், விருஷ்ணி வம்சத்தைச் சேர்ந்த யாதவர். இவர் பாண்டவர்களின் 7 அக்ஷைஹீனி படைக்குரிய 7 சேனாதிபதிகளில் ஒருவனாம் இவர் சேகிதானன். இவரை துரியோதனன் கொல்லுகின்றான். அடுத்தது காசிராஜன், காசிக்கு அரசன், பெரிய வீரனாம் மகாரதி. இவர் காசிராஜனின் மரணமானது கர்ண பர்வம் 6வது அத்தியாயத்தில் கூறப்படுகின்றது. அடுத்ததாக புருஜித், குந்தி போஜன். இருவரும் குந்தியினுடைய சகோதரர்கள். யுதிஷ்டர் முதலானவர்களுக்கு அம்மான்கள். இருவரையும் மகாபாரத யுத்தத்தில் துரோணர் கொல்கின்றார். அடுத்தது சைப்யன், இவர் யுதிஷ்டரின் மாமனார். இவர் மனிதர்களில் சிறந்தவராம், பெரிய யுத்த வீரர். அடுத்தது யுதாமன்யு, உத்தமௌஜா. இருவரும் சகோதரர்கள், பாஞ்சால தேசத்து வீரர்கள். அடுத்தது அபிமன்யு, அர்ஜுனனுடைய மகன், நமக்கு தெரியும். அடுத்ததாக திரௌபதியினுடைய 5 குமாரர்கள், பிரதிவிந்தியன், சுதசோமன், ஸ்ருதகர்மா, சதானீகன், ஸ்ருதசேனன். இவர்கள் 5 முறையே பஞ்சபாண்டவர்களுடைய மகன்கள். இவர்கள் அஸ்வத்தாமனால் பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்டு இவர்கள் இறந்தார்கள், மடிந்தார்கள். சரி, இவர்களெல்லாம் பாண்டவர் படையில் உள்ள பெரிய மகாரத வீரர்கள், அவர்களுக்கு துணை நின்றவர்கள் என்ற ஒரு கூற்று இங்கே சொல்லப்படுகின்றது. இப்பொழுது பஞ்சபாண்டவர்கள் எந்தெந்த சங்கநாதத்தை அவர்கள் முழங்குகின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது பாஞ்சசைன்யம் ரிஷிகேஷः தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரக. ரிஷிகேஷன் பாஞ்சசைன்யம் என்ற சங்கை ஊதினான். தனஞ்சயன் தேவதத்தம் என்ற சங்கை நாதித்தான். பெருவினை ஆற்றுபவனாகிய பீமசேனன்
அவன் பவுண்ட்ரம் என்ற பெரிய சங்கை ஒலிக்கின்றான். இப்பொழுது தனஞ்சயன் என்ற சொல் செல்வத்தை வென்றவன் என்ற கருத்தை உடையது. அது அர்ஜுனனுக்கு அந்த பெயர் ஒரு சிறப்பு பெயராக பொருத்தப்படுகின்றது. ரிஷிகேஷன் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சிறப்பு பெயர். அவன் இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லப்படுகின்றது. அவர் இந்திரியங்களை கட்டி ஆளுபவர். எச்செயலை செய்தாலும் அதை ஒழுங்காகவும் நேர்மையாக செய்கின்றார். தன்னுடைய ஐம்புலன்களை கட்டி ஆளும் பரமாத்மாவாக யோகியாக அவர் இருந்தமையால் அவர் செய்யும் எந்த செயலும் சிறப்பானதாக அமைகின்றது. அதைத்தான் இந்த நாமம் நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக விருகோதரன் பீமசேனனுடைய சிறப்பு பெயர். அதற்குண்டான பொருளாக அதனுடைய குணமாக என்ன சொல்லப்படுகின்றது என்றால், ஓநாயின் வயிறு போன்று ஒடுங்கிய வயிறு உடையவன், எதையும் எளிதில் ஜீரணம் செய்யக்கூடியவன் என்றும் இது பொருள்படுகின்றதாம். அதாவது நல்ல ஜீரண சக்தி உடையவர்கள் சிறந்த ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் என்பது குறிப்பிட்டு இங்கு சொல்லப்படுகின்றது. அடுத்தது அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுல சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. குந்தியின் புதல்வன் ராஜா யுதிஷ்டன். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ. இந்த யுத்தம் நடக்கும் பொழுது யுதிஷ்டன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பெறவில்லை. ஆனால் அவர்தான் அந்த பாத்தியதைக்கு உரித்தானவர். இன்னொன்று, அத்தகைய அவருக்கு நிலம் இருந்ததோ இல்லையோ, நாட்டினை அவர் ஆண்டாலும் ஆளாவிட்டாலும் அவருடைய இயல்புகள் அனைத்தையும் அவர் அடைய பெற்றிருந்தார். ஒரு அரசன் என்பவன் சிறந்த அறநெறி பிறழாது மக்களுக்கு நன்மை செய்பவனாக, மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவனாக, நீதி நியாயம் தர்மங்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். அத்தகைய குணங்களும் செயல்பாடுகளும் அவருக்கு இருந்தமையால் இந்த ஸ்லோகத்தில் அவர் ராஜா குந்தி புத்ரோ என்று அவர் சொல்லப்படுகின்றார். அவருடைய சங்கநாதத்தினுடைய பெயர் அனந்த விஜயம். அந்த சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் என்ற சங்குகளையும் ஊதுகின்றார்கள். அடுத்ததாக காஷ்யஸ்ச பரமேஸ்வாசஹ சிகண்டி ச மகாரதஹ திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச சாத்யகிஷ்சாபராஜிதஹ. வில்படையில் தலை சிறந்த காசிராஜன், மகாரதிகனான சிகண்டி, திருஷ்டத்யும்னன், விராட தேசத்து அரசன், பிறரால் வெல்லப்படாத சாத்தியகி, இவர்களும் மண்ணாள்பவன் துருபதன், திரௌபதியின் புதல்வர்கள், தோள்வலி உடையவர் சுபத்ரையின் மகனுமாக எல்லோரும் தனித்தனியே சங்குகளை ஊதினார்கள். இந்த ஒரு சமயத்தில்தான் அந்த பெருமுழக்கமானது விண்ணையும் மண்ணையும் சேர்ந்து ஒலிக்கச் செய்தது. திருதராஷ்டிர கூட்டத்தாரின் நெஞ்சுகளையும் பிளந்தது. இந்த நேரத்தில் அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா தாதராஷ்டிரான் கபித்வசஹ பிரவ்ருத்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்யம்ய பாண்டவக ரிஷிகேஷம் ததா வாக்யம் இதமாகமஹீபதே. அர்ஜுன உவாச்ச சேனயோருபயோர்மத்யே ரதம் ஸ்தாபயம் ஏச்சுதः யாவதேந்தான் நிரீக்ஷேஹம் யோது காமானவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யஸ்மின் ரணசம் உத்யமே. அர்ஜுனன் இவ்வாறு சொல்லுகின்றார். அச்சுதா, படைகள் இரண்டுக்கும் இடையில் என் தேரை நிறுத்துக. இப்போரில் யான் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் போரை விரும்பி முன்னிற்பார் யார் என்பதையும் கவனிக்கின்றேன். இப்படி அர்ஜுனன் சொன்ன பிறகு சஞ்சயன் சொல்லுகின்றார், திருதராஷ்டிரரே, குடாகேசனால் இங்கனம் சொல்லப்பட்ட ரிஷிகேஷர் இரண்டு சேனைகளின் இடையில் பீஷ்ம துரோணர்களுக்கு எதிரிலும் எல்லா வேந்தர்களுக்கு எதிரிலும் மாண்புடைய தேரை நிறுத்தி பார்த்தா கூடியுள்ள இக்கௌரவர்களை பார் என்று பகர்